என் அன்பு குழந்தையே, நீ ஏன் இப்படி சோகமாக இருக்கிறாய்? நீ வருத்தப்படுகிற அளவுக்கு எதுவும் நடக்கவில்லை. உனக்கு தேவையில்லாததைத்தான் நான் அகற்றியுள்ளேன். என்னை நினைத்து கொண்டு இரு, அனைத்தும் சரியாகிவிடும். அதற்கு உன் சாயப்பா நான் பொறுப்பு. என் பிள்ளை, நீ கீழே விழும் நேரத்தில் என் கைகள் உன்னை தாங்க வரும். நீ வீழ்வதை பற்றி எண்ணாமல் வாழ்வதை பற்றி எண்ணு. உன்னை தூக்கிவிட அனைத்திலும் மேலான உன் சாயப்பா இருக்கிறேன் என்பதை நீ மறந்து விடாதே. உன்னை விடாது விரட்டுகிறது விதி. ஆனால் ஒவ்வொரு முறையும் நீ விளையாட்டாக கடந்து வருகிறாய். இனி விதியா விளையாட்டா? அது காலத்தின் கையில் இல்லை, உன் கையில்தான் இருக்கிறது. பிறந்தது முதல் இதுவரை எண்ணற்ற தொல்லைகளோடும் கஷ்டங்களோடும் வாழ்கின்றேன். என்னை மீட்பார் யாரும் இல்லை என்று புலம்புகிறது உன் மனம். நடப்பதையெல்லாம் பார்த்தால் இனி இது எங்கே நடக்கப் போகிறது, எல்லாம் முடிய போகிறது என்று நீ விரக்தியடைந்த ஒரு விஷயத்தை என் அற்புதங்களை புகுத்தி சர்வ சாதாரணமாக, சர்வ நிச்சயமாக சடுதியில் உனக்கு நிறைவேற்றி தந்து உன்னை துள்ளி குதிக்க வைக்கப் போகிறேன். மகிழ்ச்சியோடு அந்த திருநாளை எதிர்பார்த்தீரு. எப்போது எனது இந்த செய்தி உன் கண்களில் பட்டதோ அப்போதே நீ விடுதலையின் படியில் காலை வைத்து விட்டாய் என்பதை உறுதியாக நம்பு. இதுவரை இப்படி எதுவும் உன் கண்களில் படவில்லையே. இப்போது இந்த செய்தி உன் மனதில் நிற்கிறதே. அப்படியானால் உனக்கு விடுதலை உறுதியல்லவா? அனைவர் மீதும் கருணை கொண்ட இந்த பக்கீர் அன்புடன் உன்னையும் பாதுகாப்பேன். இப்போது நீ பிரச்சனைகள், தடங்கல்கள் என்னும் கடலில் கழுத்து வரை மூழ்கியிருக்கலாம். துக்கமும் வேதனையுமாகிய படுகுழியில் ஆழமாக அமிழ்ந்து போயிருக்கலாம். ஆனால் அதை பற்றி நினைத்து நீ வருத்தப்படாதே. அமைதியாயிரு, பொறுமையை கடைப்பிடி, கவலையை விட்டு ஒளி. உனது துக்க நாட்கள் முடிந்து போய்விட்டன. உனக்கு நல்லது நடக்கத்தான் போகிறது. அது விரைவில் நடந்தே தீரும் என் தங்கமே. உனது கோரிக்கைகள் எதுவானாலும் கண்டிப்பாக நிறைவேறும். கரும வினைகள் எவ்வளவு பலமாக இருந்தாலும் அது கன நேரத்தில் நசிந்துவிடும். என் அனுகிரகம் உனக்கு நிரந்தரமாக கிடைக்கப் போகிறது என் தங்கமே. நீ தேடி சென்ற காலம் விலகி அனைத்தும் உன்னை தேடி தானாக வெகு சில நாட்களில் உன் வாசல் வந்து கதவை தட்டும். இது உன் தந்தையின் ஆசிர்வாதம், உத்தரவு, அன்பு கட்டளை மற்றும் சுப வாக்கு. எனது இந்த வார்த்தையை நம்பு. மனம் புண்ணாகி போனதே என வருந்தாதே. இதோ என் மென்மையான கரங்களால் உன்னை வருடிக்கொண்டு உன் பக்கத்தில்தான் நான் உனக்காக இருக்கின்றேன். நீ உனக்கு வேண்டியதை மகிழ்ச்சியோடு பெற்றுக்கொண்டு ஆவலோடு என்னை பார்க்க வரும் நாளை நானும் ஆவலோடு எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கிறேன். உன் வேண்டுதல்கள் பலவற்றை ஒவ்வொன்றாக நிறைவேற்றிய இந்த சாயி உன் மிக முக்கியமான கோரிக்கைகளையும் விரைவில் நிறைவேற்றி தருவேன் என்று உறுதிமொழியளித்த இந்த சாயி பொறுமை பல கடந்தும் அதில் எந்த பெரிய முன்னேற்றமும் காண்பிக்கவில்லையே என நீ என்னிடம் மன்றாடி வேண்டிக் கொள்வதில் உள்ள நியாயத்தை கருத்தில் வைத்து அவற்றை உடனே நிறைவேற்றி தர முடிவு செய்துவிட்டேன். இந்த பதிவை உன் கண்ணில் காட்டிய சில நாட்களுக்குள் மகிழ்ச்சியில் நீ துள்ளி குதித்து கொண்டு என்னிடம் வந்து எப்படி இது சாத்தியமாயிற்று இறைவா என்று கேட்கப் போகிறாய். இது நடந்தே தீரும். உன் சாயப்பா நான் நடத்தி வைப்பேன். நீ நம்பிக்கையோடு இரு, நல்லதே நடக்கும். சாயிருக்க பயமேன்.